வணக்கம் மக்களே. வாரத்துல 7 நாள் இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமையில மட்டும் ஏன் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கு? இந்த வெள்ளிக்கிழமைக்கும் பெண்களுக்கும் அப்படி என்ன தொடர்பு? அதற்கான காரணங்கள் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல் காரணம் ஆன்மீக காரணம். பொதுவா வெள்ளிக்கிழமைன்றது சுக்கிரனுக்கு உகந்த நாள். சுக்கிரன் யாரு? அன்பு, அழகு, செல்வம், கலை இதோட அதிபதி. பெண்களும் அன்பு, அழகு, செல்வம், கலை இதோட மொத்த வடிவமா இருக்கிறதுனாலதான் இந்த வெள்ளிக்கிழமையில பெண்களுக்கும் பெண் தெய்வங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் இருக்கு. அடுத்த காரணம் உளவியல் காரணம். பொதுவாகவே பெண்கள் வாரத்தோட 7 நாட்களுமே வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு வார இறுதிக்கு முதல் நாள் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக இந்த வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு தேவைப்படுது. தன்னைத்தானே அழகுபடுத்திக்கிறதா இருக்கட்டும், தலையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதா இருக்கட்டும், பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியாக அவங்களுக்கு மனதளவுல ஒரு ஓய்வு தேவைப்படுறதுக்காக தான் இந்த வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அடுத்தது வாசனை தெரப்பி, அதாவது அரோமா தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை முறையும் இதுல இருக்கு. என்னன்னா வெள்ளிக்கிழமையில நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பூவா இருக்கட்டும், சாம்பிராணியா இருக்கட்டும், மஞ்சள் குங்குமமா இருக்கட்டும், இதுல இருந்து வரக்கூடிய ஒரு விதமான வாசனை பெண்களோட மனதுக்கு ஒரு அமைதியை தரக்கூடியதா இருக்குது. அடுத்த காரணம் சமூக காரணம். இன்றைக்கு இருக்கிற அளவுக்கு முந்தைய காலகட்டத்துல பெண்களுக்கு வெளியே போறதுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைச்சதில்லை. அவங்களுக்கு வெளியில போய் சமூக தொடர்பை வலுப்படுத்திக்கிறதுக்கு ஒரு நாள் தேவைப்பட்டது. அந்த ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை பெண்கள் கோயில்களில் குடிக்கிறதா இருக்கட்டும், ஒருத்தங்க சந்திச்சு பேசிக்கிறதா இருக்கட்டும், மஞ்சள் குங்குமம் பகிர்ந்து அவங்களோட உறவை பலப்படுத்திக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியா பெண்கள் கோயில்களில் கூடி தங்களோட சமூக தொடர்பை மேம்படுத்திக்கிட்டாங்க. இதனாலையும் வெள்ளிக்கிழமை பெண்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளா இருக்கு. இன்றைக்கு வரைக்குமே வெள்ளிக்கிழமையில பெண்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன் ஃபாலோ பண்றதுங்கிறத தெரிஞ்சு இனிமேல் ஃபாலோ பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் growth ஆக முடியும். நன்றி, வணக்கம்.